உங்களிடம் இருப்பது மிகவும் கொஞ்சம்தான் என்று நினைக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் அவரிடம் கொடுக்கும் கொஞ்சத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் அற்புதர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் வழி இல்லாத இடத்தில் வழிகளை உருவாக்கும் தேவன். இல்லாததை இருப்பதை போல வரவழைக்கும் தேவன். சூன்யத்திலிருந்து முழுவதையும் உருவாக்கும் தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? சொன்னதை நிச்சயம் செய்வார். அற்புதத்தை பார்க்க விசுவாசம் மட்டும் போதும். அவரை நம்பி முதல் காலடியை எடுத்து வையுங்கள். உங்களிடம் உள்ள கொஞ்சத்தை விசுவாசத்தோடும் நன்றி உணர்வோடும் அவர் ஆசீர்வதிக்க அவர் கரத்தில் கொடுத்து பாருங்கள். கிதியோனிடம் கொஞ்சம் பலம் மாத்திரமே இருந்தது. அதை அவர் சித்தம் செய்ய அவரை நம்பி அர்ப்பணித்த போது ஒரு தேசத்தையே காப்பாற்ற தேவன் அவரை பயன்படுத்தினார். அவரை ஒரு தலைவனாகவும் நியாயாதிபதியாகவும் மாற்றினார். ஒரு சிறுவனிடம் வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரமே இருந்தது. அதை இயேசுவின் கரங்களில் கொடுத்த போது 5000க்கும் அதிகமான பேர்களுக்கு உணவளித்தார். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினான். சாரிபாத்தூர் விதவையிடம் ஒரு கைப்பிடி மாவும் சில துளிகள் எண்ணெயும் மாத்திரமே இருந்தது. அதை அவள் தேவ வார்த்தையின்படி எலியாவுடன் பகிர்ந்து கொண்ட போது பஞ்சகாலம் முடியும் வரை மாவும் எண்ணெயும் குறைந்து போகவில்லை. பேதுரு மீன் கிடைக்காமல் திரும்பி வந்த தனது வறுமையான படகை இயேசுவிற்கு கொஞ்சம் நேரம் பிரசங்கிக்க கொடுத்தார். பிரதிபலனாக படகு நிறைய மீன்களும் மீன்களை பிடிப்பதற்கு பதிலாக ஆத்துமாக்களை பிடிக்கும் ஒரு புதிய அழைப்பையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஒரு ஏழை விதவை தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த காணிக்கை பெட்டியில் தன்னிடம் இருந்த 2 சிறிய காசுகளை மாத்திரமே போட்டாள். ஆனால் அவள் தன் வாழ்விற்கான அனைத்தையுமே போட்டுவிட்டாள். தேவன் தன் எதிர்காலத்தை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் கொடுத்தாள். அவள் எல்லா பணக்காரர்களையும் விட அதிகமாக கொடுத்தாள் என்று இயேசுவால் புகழப்பட்டாள். ஏனென்றால் அவள் தன் எதிர்கால தேவைகளுக்காக தேவனை மாத்திரமே முழுமையாக நம்பினாள். அவள் பிள்ளைகளையோ உறவினர்களையோ ஓய்வூதியத்தையோ வங்கி இருப்பையோ நம்பவில்லை. விசுவாசத்துடன் உங்களிடம் உள்ள கொஞ்சத்தை விதையுங்கள். உங்கள் நேரம், உழைப்பு, அன்பு, செல்வம் அல்லது உணவு, உடை கொஞ்சமாக இருந்தாலும் தேவனுக்காக விதையுங்கள். அவர் திட்டம் நிறைவேற அவரின் ஆலோசனைப்படி விதையுங்கள். இதற்கு பிரதிபலனாக நீங்கள் தேவையில் இருக்கும் போது உங்கள் தேவைகளை அவரே பூர்த்தி செய்வார். உங்களுக்கு பரலோகத்திலும் மிகுதியான பலனை தருவார். ஆமென்.